ஃபைனலி டெஸ்லா வந்து இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நிறைய பல காலமாக இதை சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக இது வரப்போகுது. ஏன்னா ஷோரூமே அவங்க புக் பண்ணிட்டாங்க, டெஸ்லா ஷோரூமே. அதை பற்றி இந்த இதில் பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த நியூஸை வந்து ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். டெஸ்லா வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அப்போ வருது இப்போ வருதுன்னாங்க, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறோன்னாங்க, ஆந்திராவில் மேனுஃபேக்சர் ஆரம்பிக்க போகிறோன்னாங்க. அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து யூஎஸ்ல இருந்தார், ட்ரம்ப் எல்லாம் பார்த்தாரு. அப்போ வந்து எலான் மாஸ்க்கும் பார்த்தாரு. அந்த நாள்லேயே வந்து அடுத்து டெஸ்லா வந்து ஹையரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவில். லிங்க்டின்ல வந்து இந்த மாதிரி ஒரு 13 ஜாபுக்கு வந்து ஹையரிங் போட்டிருந்தாங்க. இது எப்போனா தேர்ட் குவார்ட்டரில் வந்து இது கண்டிப்பாக லான்ச் ஆகிடுன்றாங்க. தேர்ட் குவார்ட்டர்னா இந்த ஜூலை டு செப்டம்பர் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஷோரூம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்களாம், காரை வந்து இம்போர்ட் பண்ணி தான் செல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களா எந்த அளவுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெர்லின்லேருந்து கார்லாம் வருதுன்றாங்க. ஆயிரக்கணக்கான கார் வந்து முக்கியமாக 3 சிட்டிஸில் வந்து செல் பண்ண போகிறாங்களாம். டெல்லி, மும்பை, பெங்களூரில் நடக்குன்றாங்க. அதே மாதிரி ஏப்ரலில் வந்து டெஸ்லா டீம் வந்து இங்கே கவர்மெண்ட் கிட்ட பண்ண வேண்டிய அஃபிஷியல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜூலை செப்டம்பரில் வந்து இது லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல வந்து ஷோரூமை லாக் பண்ணியிருக்காங்க, டெல்லியும் மும்பையும். ரெண்டுமே ரொம்ப ஹாட் ஸ்பாட்டாக பார்த்து இது பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வந்து ஆரோ சிட்டியில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மும்பையில் வந்து பிருந்தா காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல வந்து ஷோரூம் வரப்போகுதுன்றாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லிங்க்டின்ல வந்து 13 ஜாபுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கன்சியூமர் என்கேஜ்மெண்ட் மேனேஜர்லேருந்து டெலிவரி ஸ்டாப்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு 13 ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்குன்னா, எந்த கார் வரும், எந்த மாடல் வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல் ஒய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சி செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கார் வருன்றாங்க. ஒரு $30,000 ரேஞ்சில் ஒரு காரு ஜூன் மாதத்தில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஈவிக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தாலும் டேக்ஸ் ரேட்லாம் வேறு கட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து இம்போர்ட்டட் காருக்கெலாம் டேக்ஸ் வந்து 110%. இப்போ ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த 20% 30% கட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காசு கம்மியாக கிடைக்கும். பட் இருந்தாலுமே இந்தியா காசு பார்க்கும்போது ஒரு 30 lakhs 40 lakhs வரும் ஒரு டெஸ்லாவோட பேசிக் மாடலு. ஆனால் மகேந்திராவில் வந்து XEV 9e அதெல்லாம் வந்து 21 லட்சத்துக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி டெஸ்லாக்கு வந்து அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கிறதுனால அதனால் மேபி நம்ம ஒரு டெஸ்லா வாங்கணும்னு வாங்குறவங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெஸ்லா வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கான ப்ராசஸும் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்லலாம் இடம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டெஸ்லா வந்து ஃபஸ்ட் செக் பண்ணுறாங்களாம், எப்படி சேல்ஸ்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்களாம். அதை பார்த்துட்டு வேணால் மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எலான் மாஸ்க்கும் நரேந்திர மோடியும் வந்து நிறைய பெரிய பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அவர் ஹாப்பியாக இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் யாராக இருந்தாலும் வந்து யூஎஸ்ஏல மேக் பண்ணுங்கன்ட்டு இருக்காரு. இப்போ அவங்க கம்பெனி இந்தியாவுக்கு போய் பண்ணுறது வந்து இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டெஸ்லாக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்ட்லே 3rd லார்ஜஸ்ட்டு ஆட்டோ மார்க்கெட்டு. எப்படியாவது அதுக்குள்ளே வரணும்னு தான் எந்த கம்பெனியும் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் டெஸ்லாவுக்கு வர இப்போ ஆனுவல் சேல்ஸ் வந்து 1% வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காம்படிஷன் வேறு இருக்குது. சைனீஸ் கம்பெனி BYDன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதெல்லாம் வந்து எலான் மாஸ்க்கு முன்னாடி இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, BYD பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அதை பற்றிலாம் நான் நினைக்கவே மாட்டேங்க, அது மாடலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவார். இப்போ டெஸ்லாக்கு போட்டியே அந்த கார் தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வேறு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க டார்கெட்டே வச்சுருக்காங்க 2030க்குள்ளே 30% கார் வந்து ஈவியாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வந்து 70% இருக்கணுமா. அதுக்கப்புறம் 2 வீலர் 3 வீலர்லாம் வந்து 80% வந்து ஈவியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது சில்வர் ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ஏற்றும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்ரி செய்கிறதுக்கெலாம் ரா மெட்டீரியல் வந்து சில்வர் தேவைப்படும். பேட்ரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சோலார் பேனலாக இருக்கட்டும், அதுக்கெலாம் சில்வர் தேவைப்படுன்றாங்க. இப்போ இவ்வளோ வேர்ல்டு ஃபுல்லாக இவ்வளோ EV அடாப்ஷன் வரும்போது சில்வர் ப்ரைஸ்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை யாராவது இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்லா கார் ஃபஸ்ட்டு இந்தியன் ரோட்ஸ்க்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. ஏன்னா அவங்க ஊர்லலாம் பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஊரில் இங்கே லேம்போகனிலாம் வந்தாலே ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த டெஸ்லா காரை பார்த்தா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா இந்த காலி ரோட்டில் பார்த்தா டெஸ்லா கார் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்ருக்கோம், ஹாரன் அடிச்சிட்ருக்கோம். பார்த்தா காலி ரோடாக இருக்கும். நிறைய மீம்ஸ்லாம் போகிறாங்க, இந்த மாதிரி டெஸ்லா கார் வந்து கோஸ்டெல்லாம் பார்க்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ரோடுக்கு எப்படின்னு தெரில. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆல்ரெடி பெரிய பிளேயர் டாட்டா அப்புறம் மகேந்திராலாம் இருக்காங்க. அவங்க கூட போட்டி போடுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது.
எந்த அளவுக்கு இது டெஸ்லாக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ்னால் அது கார் பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் பேங்க்ரப்ட் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி கார் பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து இங்கே பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு மத்தியிலையும் வந்து டெஸ்லா நின்று மக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா. ஏன்னா அந்த டைம் டெஸ்லா வந்த டைம் பயங்கர ஹைப் இருந்தது. இப்போ சேல்ஸே வந்து ட்ராப் ஆகிட்டே வருது. எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.